வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மேல்நிலை முதலாம் ஆண்டு தொழில் கல்வி வேளாண் அறிவியல் கருத்தியல் மற்றும் செய்முறை புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யூனிட் 1லேருந்து யூனிட் 15 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆரம்ப காலத்தில் வேளாண்மை டேஸ் என்ற பொருளில் குறிப்பிடப்பட்டது. இதற்கு உணவு சேகரித்தல் என்ற பொருளில் குறிப்பிடப்பட்டது. அதிக மழை பெறும் மண்டலத்தில் உள்ள மாவட்டம் எது? கன்னியாகுமரி. களிமண்ணில் களித்துகள்கள் டேஷுக்கு மேல் இருக்கும்? 40% மேல் இருக்கும். வாசனை பயிர்களின் ராணி ஏலக்காய். மழை மூலம் பெறப்பட்ட நிலத்தடி நீரை பயன்படுத்தி செய்யப்படும் சாகுபடி தோட்டக்கால் சாகுபடி. சி வடிவில் வளைக்கப்பட்ட அடிமண் உழவு கலப்பை உளிக்கலப்பை. ஏற்ற சூழல் இருந்தும் விதைகள் முளைக்காத ஓய்வு நிலை விதை உறக்கம், சீட் டார்மென்சி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது. அகழி பாசன முறையில் டேஷ் மீட்டர் இடைவெளியில் அகழிகள் வெட்டப்படுகின்றன? 4 மீட்டர் இடைவெளியில் அகழிகள் வெட்டப்படும். நுண்ணூட்டச்சத்துக்களில் ஒன்று டேஷ் மாங்கனீஸ். இதில் பாஸ்பரஸ், கார்பன், கந்தகம். கந்தகம் அப்படிங்கிறது சல்ஃபர். இதெல்லாமே மேக்ரோநியூட்ரியன்ஸில் வந்துடும். ஒட்டுண்ணி கலைக்கு எடுத்துக்காட்டு சுடுமல்லி. ஊமத்தை, கீழாநெல்லி, கோரை இதெல்லாமே வீட்ஸில் வந்துடும். ஏற்கனவே கீழாநெல்லி பற்றி குரூப் 4 எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதோட வேறு பெயர்கள் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஊமத்தையும் மெடிசனல் பிளான்ட்டு, கோரையும் காமனாக இருக்கிற வீடு. இதில் மற்ற சுடுமல்லி மட்டும்தான் ஒட்டுண்ணி கலை. செயற்கூறு மருந்துடன் சேர்த்து தூவுவதற்கு டேஷ் ஏற்ற நிரம்பிகள் ஆகும்? இதுக்கு இவை அனைத்துமே சுண்ணாம்பு, ஜிப்சம், களிமண். இவை அனைத்தும் நிரம்பிகளாக பயன்படுது. இலைத்தேமல் நோய் காரணி நச்சுயிரி. நச்சுயிரி அப்படிங்கிறது வைரஸ். முறையற்ற பாணியில் அமைந்துள்ள தோட்டம் ஜப்பானிய தோட்டம். சிறு விவசாயி என்று கருதப்படுபவர் டேஷ் ஹெக்டர் நன்செய் நிலம் வைத்திருப்பவர் ஆவார்? 1.25. வண்ணமீன் வளர்ப்பில் வளர்க்கப்படும் முட்டையிடும் மீன் தங்கமீன். வேளாண் அறிவியல் செய்முறை. நெக்ஸ்ட் செய்முறையில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பகுதி 1 சைமன்ஸ் மலைமானி. சரி தவறு கண்டறிக. சைமன்ஸ் மலைமானி பதிவு திறன் அற்ற மலைமானி. சரி. அதில் பதிவு திறன் இருக்காது. மழை அளவை கணக்கிடுவதன் பயன் என்ன? வட்டார அளவிலான மழை குறித்து அறியலாம். மாவட்ட அளவிலான மழை குறித்து அறியலாம். மழை அளவு கணக்கிட டேஷ் தேவைப்படுகிறது? மழை அளவு கணக்கிட மலைமானி, கண்ணாடி குடுவை, வெள்ளைத்தாள் இவை அனைத்தும் தேவைப்படும். பகுதி 2 மண் மாதிரி எடுத்தல் மற்றும் மண் பரிசோதனை. மண் மாதிரி எடுக்கும்போது எத்தனை சென்டிமீட்டர் ஆழத்தில் மண் எடுக்க வேண்டும்? 15 முதல் 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் மண் எடுக்க வேண்டும். 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அரை அடி, 30 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 அடி ஆழம். சேகரிக்கப்பட்ட மண்ணை எம்முறையை பின்பற்றி 1/2 கிலோவாக குறைக்கலாம்?
கால் குறைப்பு முறை. நடுநிலையான மண்ணின் pH அளவை குறிப்பிடுக. pH 7. பொறுத்துக. இது சரியான விடை E. அமில நிலை 6.5க்கு கீழ். நடுநிலை 6.5 முதல் 7.5 வரை. உவர் நிலை 7.5 முதல் 8.5 வரை. கலர் நிலை 8.5க்கு மேல். பகுதி 3. விதை மற்றும் பயிர் வகைகளை அடையாளம் காணுதல். வேளாண் பயிர்கள். தமிழ்நாட்டில் விளையும் சிறுதானிய பயிர். இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். என்னென்னு பார்க்கலாம். திணை, சாமை மற்றும் வரகு, பனிவரகு, குதிரைவாலி, சோளம், கம்பு, ராகி, மக்காச்சோளம். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆ. உளுந்து, பயறு வகை பெயர், நிலக்கடலை, எண்ணெய் வித்து பெயர், சாமை, சிறுதானிய பயிர், கரும்பு, சர்க்கரை பயிர். பகுதி 4. விதை மற்றும் பயிர் வகைகளை அடையாளம் காணுதல். தோட்டக்கலை பயிர்கள். தமிழ்நாட்டில் விளையும் நறுமணப் பயிர்கள் இரண்டினை கூறுக. மஞ்சள் மற்றும் ஏலக்காய். பொறுத்துக. இது சரியான விடை ஆ. மிளகு, கருப்பு தங்கம், துளசி, மூலிகை பயிர், புகையிலை, இலாகிரிய பயிர், மங்குஸ்தான், பழங்கனின் ராணி. பகுதி 5. தரமான விதைகளை தேர்ந்தெடுத்தல். தரமான விதைகளை பிரித்தெடுக்க எந்த உப்பு பயன்படுகிறது? சமையல் உப்பு. தரமான விதைகள் நீரின் மேலே மிதக்கும். சரியா தவறா? இது தவறு. பகுதி 6. விதை நேர்த்தி முறைகள். பூசணக்கொல்லி எதை அழிக்க பயன்படுகிறது? பூசணம். உயிரி பூசணக்கொல்லிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. பேசிலஸ் சப்டிலிஸ். இது ஒரு பாக்டீரியா. நெல் விதையை நேர்த்தி செய்ய ரைசோபியம் பயன்படுத்தலாம். சரி அல்லது தவறு என குறிப்பிடுக. இது தவறு. பாஸ்போபாக்டீரியா வளிமண்டலத்திலிருந்து தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்துகிறது. இது தவறு. பகுதி 7. மேட்டுப்பாத்தி நாற்றங்கால் அமைத்தல். மக்காச்சோள விதைகளை மேட்டுப்பாத்தியில் விதைக்கலாம். இது தவறு. மேட்டுப்பாத்தியின் உயரம் டேஷ் சென்டிமீட்டர். 10.15 சென்டிமீட்டர். 10 முதல் 15 சென்டிமீட்டர். பகுதி 8. ஊடக கலவை தயாரிப்பு மற்றும் பூந்தொட்டி பராமரிப்பு. ஊடக கலவை தயாரிக்க தேவையான பொருட்கள் யாவை? மணல், இருபொறை மண், செம்மண், தொழு எரு மற்றும் இலை மட்கு. தொட்டியில் ஊடக கலவை முழுவதும் நிரப்பலாம். இது தவறு. முழுவதுமாக நிரப்பக்கூடாது. தொட்டியிலிருந்து எவ்வாறு செடிகளை வேர் அறுபடாமல் எடுக்க வேண்டும்? தொட்டியை தலைகீழாக பிடித்து தட்ட வேண்டும். பகுதி 9. குழித்தட்டு நாற்றங்கால் முறை. குழித்தட்டு நாற்றங்கால் பயன்படுத்தப்படும் ஊடக கலவையில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன? தென்னை நார்க்கழிவு, மட்குரம் மற்றும் வேப்பம்பிண்ணாக்கு,
அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா, பேசிலஸ் சப்டிலிஸ், அசோஸ்பைரில்லம் மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் இவை அனைத்துமே பயன்படும். குழித்தட்டு நாற்றங்காலை ஏன் பாலித்தீன் தாள்களை கொண்டு மூடுகிறோம்? விதை முளைக்க. பகுதி 10 களைகளை அடையாளம் காணுதல். டேஷ் ஒரு மானாவாரி களையாகும். அருகம்புல் இருக்குல்லையா அது. டேஷ் ஒரு தோட்டக்கால் களையாகும். குப்பைமேனி. இது குதிரைவாலி, வல்லாரை, உரபஞ்சி இதெல்லாமே மற்ற களைகள் வரும். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆ. சுடுமல்லி, ஒட்டுண்ணிக்கலை, வல்லாரை, நன்செய் நிலக்கலை, சாரணை, தோட்டக்கால் கலை, ஆகாயத்தாமரை, நீர்வாழ் கலை. பகுதி 11 இனப்பெருக்க முறை. பாலிலா இனப்பெருக்க முறை. ரோஜா பயிர் பெருக்கத்திற்கு ஏற்ற முறை யாது? மண் பதியம். ரோஸ் இருக்குல்ல, ரோஸ் கிராப் மண் பதியம் மூலமாக பதியிடுறோம். ஒட்டு கட்டுதலில் பாராப்ளிம் சுருளை பயன்படுத்துவது ஏன்? காற்று புகாமல் தடுக்க. விண்பதியம் செய்ய பயன்படுத்தும் ஊடகம் எது? மலைப்பாசி, மரத்தூள். பகுதி 12 உர வகைகளை கண்டறிதல். பேரூட்டச்சத்துக்கள் யாவை? தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. NPK அப்படின்னு சொல்லி நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். யூரியா ஒரு தலைச்சத்து உரம். இது சரி. 2 பேரூட்டச்சத்துக்களை கொண்ட உரம் இது. DAP. DAP அப்படின்னு எக்ஸ்பென்ஷனும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. டை அமோனியம் பாஸ்பேட். பகுதி 13 உர தேவையை கணக்கிடுதல். பொறுத்துக. சரியான ஆப்ஷன் ஆ. யூரியா 46%, சூப்பர் பாஸ்பேட் 16%, மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 60%. யூரியாவில் மணிச்சத்து உள்ளது. இது தவறு. மியூரேட் ஆஃப் பொட்டாஷில் எந்த சத்து உள்ளது? சாம்பல் சத்து. மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரக்கடையில் நம்ம கேட்கும்போது MOP அப்படின்னு கேட்டு வாங்குவோம். அதுதான் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ். பகுதி 14 பூச்சிகளால் ஏற்படும் சேத அறிகுறிகளை கண்டறிதல். சாறு உறிஞ்சும் பூச்சிகள் 2 கூறு. நெல் புகையான், பருத்தி வெள்ளையி. இலைகளில் விசிறி போன்ற சேத அறிகுறியை ஏற்படுத்தும் பூச்சி எது? தென்னை, காண்டாமிருக வண்டு. பஞ்சு போன்ற தோற்றமுடைய பூச்சி எது? மாவு பூச்சி. பகுதி 15 நோய் கிருமிகளால் பயிரில் ஏற்படும் அறிகுறிகளை கண்டறிதல். உணவு குழாய்கள் அடைபடுவதால் ஏற்படும் நோய். வாடல் நோய். வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கான நோய் பரப்பி பூச்சிகள். பிளவை நோயை ஏற்படுத்தும் நோய் காரணி பாக்டீரியா. கத்தரியில் இலைகள் குட்டையாகி சிறுத்து ஒரே இடத்தில் தோன்றியது போல கொத்தாக காணப்படும் நோய்க்கு டேஷ் என்று பெயர். சிற்றிலை நோய். லிட்டில் லீஃப் டிசீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். பகுதி 16 போர்டோ பசை மற்றும் போர்டோ கலவை தயாரித்தல். போர்டோ கலவை தயாரிக்க தேவையான பொருட்கள் யாவை? காப்பர் சல்பேட் அல்லது மயில் துத்தம், சுண்ணாம்புத்தூள், நீர். போர்டோ கலவை ஒரு பூசணக்கொல்லி. இது சரி.
போர்டோ கலவையின் மூலம் கட்டுப்படுத்தக்கூடிய பயிர் நோய்கள் இலைப்புள்ளி, பிளவை, நாற்றழுகல் மற்றும் அடிச்சாம்பல். ஸோ இந்த நோய்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். பகுதி 17 நாப்சாக் தெளிப்பான். நாப்சாக் ஸ்ப்ரேயர். தெளி திரவம் எதன் வழியாக வெளியேறுகிறது? நாசி. தெளி திரவத்துக்கு அழுத்தம் எவ்வாறு கிடைக்கிறது? இடது கைப்பிடியை மேலும் கீழும் அசைப்பதன் மூலமாக. தூள் மருந்தை தெளிப்பானில் பயன்படுத்தலாம். தவறு. பகுதி 18 புல்தரை அமைத்தல். அலகு புல் வகைகள் 4 எழுதுக. அருகு, உப்பருகு, ஜப்பான் புல், கொரியன் புல். நிலனான இடங்களில் வளரக்கூடிய புல் வகை எது? அகஸ்டின் புல். அமிலமண் மற்றும் மலை பிரதேசங்களில் வளரும் புல் வகைகளை எழுதுக. நீலப்புல், கிக்யூ புல். மணிலா புல் பிரகாசமான சூரிய ஒளி உள்ள இடத்திற்கு ஏற்றது. சரி. பகுதி 19 மலர் அலங்கார வடிவமைப்பு. கொட்டை காம்புடைய பூக்களை நடுவில் வைத்து செங்குத்து அலங்காரம் செய்யலாம். தவறு. அது மாதிரி செய்ய முடியாது. பிறை வடிவ அலங்காரத்திற்கு ஏற்ற மலர்கள் எவை? கார்னேஷன், கிளாடியோலஸ். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் மற்ற இந்த விசேஷங்களுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்களே அந்த ஃப்ளவர் அது. நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய அலங்காரம் எது? உலர் மலர் அலங்காரம். பகுதி 20 அலங்கார மீன் வளர்ப்பு. சிறிய கைவலை எதற்கு பயன்படுகிறது? மீன்களை பிடிப்பதற்கும் மாற்றுவதற்கும். மீன்கள் பொதுவாக டேஷ் அல்லது டேஷ் தொட்டியில் வளர்க்கப்படுகின்றன. கண்ணாடி அல்லது சிமெண்ட் தொட்டியில் வளர்க்கப்படுகின்றன. மீன் வளர்ப்பிற்கு அதிக இடம் தேவைப்படும். இது தவறு. சின்ன தொட்டிலே அலங்கார மீன்கள்லாம் வளர்க்கலாம். பொன்மீன் ஒரு டேஷ் வகை அலங்கார மீன். பொன்மீன் ஒரு முட்டையிடும் வகை அலங்கார மீன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.